பிரதமர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சிறுதானியங்கள் எங்கேயோ போயிட்டேன். ஸோ சிறுதானியங்கள் எடுக்கும் பொழுது அது வளரக்கூடிய இடம் வந்துட்டு மலை பிரதேசமா இருந்தாலும் சரி, அதிக கொஞ்சம் குளிரா இருந்தாலும் சரி, அதிகமா வெயில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி தண்ணி பற்றாக்குறை இருந்தாலும் சரி, அதிகமா வெயில் அடிச்சாலும் காய்ந்து போயிடும், அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ குறைவான தண்ணீர்ல கொஞ்சம் வெப்பம் அதிகமா இருந்தாலும் கூட வளரக்கூடிய சிறுதானிய பயிர்கள் நிறைய இருக்கு இந்தியால. அதே மாதிரி அது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. கொஞ்சம் ரைஸ் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கறத வந்துட்டு பிரதமர் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப உறுதியா அறுதியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. பல நாடுகளுக்கு செல்லும் போதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை ப்ரொமோட் பண்ணாங்க. அதனாலதான் பார்க்கும் பொழுது உலக அளவுல வந்து சிறுதானிய ஆண்டா கூட அதை கொண்டாடினாங்க. நம்ம இந்தியன் எம்பசி எல்லா நாட்டிலயும் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கூட இதை பத்தி ப்ரொமோட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கூட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தாங்க. சோ இந்தியா மட்டுமே கிடையாம இந்தியால விளைவிச்சு அதை தாண்டி மற்ற உலக நாட்டு மக்களுக்கும் கொடுத்து அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுலதான் வந்துட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு நினைக்கிறாரு. இதெல்லாம் தான் இன்னைக்கு பேசுனதும் புரிஞ்சுக்கணும், இதுதான் ஃபேக்டும் கூட.